இந்தோனேசியாவில் நடைபெற்ற 70வது ஸ்பிரிட் ஆஃப் பண்டோங் மாநாட்டில் மலேசியாவின் ஒரே பிரதிநிதியாக டெய்லர்ஸ் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஷரலா சுப்பிரமணியம் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய ஆப்பிரிக்க மாநாட்டின் நினைவை கொண்டாடும் இந்த நிகழ்வில் 32 நாடுகளை சேர்ந்த கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் பங்கேற்றனர். மலேசியாவின் டாக்டர் ஷரலா AI மூலம் உலகளவில் மலாய் மொழியை கற்பித்தல், கலாச்சார தொடர்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார். AI அதிநவீன தொழில்நுட்பமானது மொழி கற்றலை எவ்வாறு புரட்சிகரமாக மாற்றும், கலாச்சார புரிதலை எப்படி மேம்படுத்தும் என்பதை அவர் மாநாட்டில் விளக்கினார். இந்த அமர்வுக்கு இந்தியாவின் பிரசித்தி பெற்ற JNU எனப்படும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் அனில்குமார் சிங் தலைமை தாங்கினார். AI என்பது கலாச்சாரங்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும், பிரிக்கும் கருவியாக அல்ல. அது மனிதநேயம் மற்றும் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என டாக்டர் ஷரலா முன்வைத்த கருத்து பேராளர்களின் கைத்தட்டலை பெற்றது. ஜகார்த்தா, பண்டோங், சுரபயா, யோக்யாகர்த்தா உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற இந்த 6 நாள் மாநாடு டிஜிட்டல் சமத்துவமின்மை, பருவநிலை மாற்றம், கல்வி வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய தலைப்புகளை விவாதித்தது. டாக்டர் ஷரலாவின் இந்த பங்கேற்பு உலக கல்வி அரங்கில் மலேசியாவின் குரலை மறு உறுதிப்படுத்தியதோடு AI மற்றும் கல்வியில் டெய்லர்ஸ் பல்கலைக்கழகத்தின் தலைமைத்துவத்தையும் வெளிப்படுத்தியது.